வணக்கம். B.Ed மற்றும் M.Ed மாணவர்கள் கவனத்திற்கு. சுயம் மே 2025 தேர்வுக்கான சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து சுயம் தேர்விற்கு தயாராக எங்களது வாழ்த்துக்கள். Hello students, in this video we will see about SWAYAM online examination details. What are all the things to be prepared for SWAYAM online examination? SWAYAM online examination தேவையான முக்கியமான சில இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் இப்போ இதில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் மார்க்கிங் ஸ்கீம் எப்படி இருக்கும், குவாலிஃபையிங் மார்க்ஸ், examination duration, examination mode, whether it is hybrid or online, medium of question paper, mock test link. You can also attend mock test for SWAYAM online examination, SWAYAM exam date and SIFT details, model e-certificate, and how to prepare for the examination. So இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் மார்க்கிங் ஸ்கீம் அண்ட் எக்ஸாம் மோட். There are two modes. One is CBT mode, another one is hybrid mode. Okay. So SWAYAM is organizing 594 courses for this May 2025 examination. இந்த May 2025 examinationக்கு 595 courses examination conduct பண்ணுறாங்க. ஸோ இதில் உங்கள் கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண கோர்ஸ் சிபிடியா இல்லை ஹைப்ரிடா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி டீச்சர் எஜுகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுற கோர்சஸ் சிபிடி மோடு தான் இருக்கும். சிபிடினா என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஒரு குறிப்பிட்ட எக்ஸாமினேஷன் சென்டரில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஸோ அது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ இதில் சில கோர்சஸ்க்கு 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், சில கோர்சஸ்க்கு 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது எந்தெந்த கோர்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படி கோர்சஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு டெவலப்மெண்ட் கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ். ஸோ இப்போ 50 கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா 2 மார்க்ஸ். ஓகே, 100 கொஸ்டின்ஸ்னா 1 மார்க். ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ். சில செலக்டட் சப்ஜெக்ட் மட்டும் ஹைப்ரிட் மோடில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், செக்ஷன் பி 10 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் பேப்பர் பன் மோட், குவாலிஃபையிங் மார்க்ஸ். ஸோ இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்டிஏ கொடுக்கக்கூடிய புல்லட்டினை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டைன்ட் 40% மார்க்ஸ் இன் டேர்ம் அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஓகே, இந்த என்டிஏ கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த எக்ஸாமினேஷனில் 40% எடுத்தால் தான் பாஸ். ஓகே, டோட்டல் மார்க்ஸ் 100 மார்க்ஸ். 100 மார்க்ஸில் நீங்கள் 40 மார்க்ஸ் இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 39 எடுத்தாலுமே அது ஃபெயிலாக தான் வரும், சர்டிஃபிகேட் வராது. ஓகே, ஸோ இன்டர்னல் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி நீங்கள் குவிஸ் அசைன்மெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ அப்போ அதில் 40% இருக்கணும். எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷனே 40% இருக்கணும். ஸோ ரெண்டுலேயும் 40% இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். ஸோ இதுதான் ஸ்வயமில் என்டிஏ கொடுக்கக்கூடிய க்ரைட்டீரியா. ஓகே, எக்ஸாமினேஷன் டியூரேஷன் பார்க்கும்போது 3 hours. ஸோ இந்த டைம் வில் பி மோர் சஃபிஷியன்ட். மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ஒன்லி இன் இங்கிலீஷ் எக்ஸப்ட் லாங்குவேஜ் பேப்பர்ஸ். சில குறிப்பிட்ட லாங்குவேஜ் பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் பண்ண கோர்ஸில் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின்ஸ் அந்த லாங்குவேஜில் வரும். அதர்வைஸ் அந்த ஜென்ரல் கொஸ்டின் பேப்பர் வில் பி இன் இங்கிலீஷ் ஒன்லி. இது மாடல் சர்டிஃபிகேட். ஓகே, ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோலாம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனில். ஸோ அந்த ஃபோட்டோ இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்கள் நேம், இது எந்த கிரெடிட் கோர்ஸ், இது எத்தனை கிரெடிட் கோர்ஸ், கோர்ஸ் நேம், எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் நீங்கள் அக்குமுலேட் பண்ணியிருக்கீங்க, எக்ஸாமினேஷன் எப்போ அப்பியர் ஆகிருக்கு, இந்த கோர்ஸ் கோஆர்டினேட்டர் யார், எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் சர்டிஃபிகேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். Now we will see about different courses and mode of examination and exam date and shift. Okay, exam timing shift 1 9:30 to 12:30, shift 2 3 PM to 6 PM. Okay, so அது ஹால் டிக்கெட் வரும்போது உங்களுடைய கோர்ஸ் டிபெண்ட் பண்ணி உங்களுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எல்லாமே அதுலேயும் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் சைக்காலஜியாக இருந்துச்சுன்னா சிபிடி மோடில் நடக்குது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. 17/5/2025 மார்னிங் ஷிஃப்ட் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் எக்ஸாமினேஷன் நடக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் சோசியல் சைக்காலஜி. ஸோ இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். ஓகே, ஆன்லைன் டெஸ்ட்டு மட்டும்தான். 17/5/2025 ஷிஃப்ட் 2. அது மாதிரி சைல்டு டெவலப்மெண்ட் கோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 17/5/2025. ஸோ பிசைட்ஸ் திஸ் உங்களுடைய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுடைய ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும்போது ஸோ அதுலேயும் உங்கள் கோர்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் மார்க் டெஸ்ட். ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்வயம் போர்ட்டலில் உங்களுடைய கோர்சஸில் குவிஸ் அசைன்மெண்ட், இ கான்டென்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். அதை ஜஸ்ட் தரோவாக கோத்ரூ பண்ணிக்கோங்க.
எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த குயிஸை நீங்கள் கொஷின்ஸ் திரும்ப நீங்கள் அதை ரீட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் மெட்டீரியலை ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ அது போக நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இஃப் யூ வாண்ட் டு அட்டெண்ட் மார்க் டெஸ்ட், ஸோ NTA ஹேஸ் ப்ரொவைடட் மார்க் டெஸ்ட். ஓகே, ஸோ அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா nta.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற லிங்க் இருக்கும். ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு செப்பரேட் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்வயம் செலக்ட் பண்ணிவிட்டு பேப்பர், ஸோ எந்த கோர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த கோர்ஸ். இதில் வந்து டிஃபால்ட்டாக சில கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, சில கோர்சஸ் இருக்காது. சப்போஸ் நீங்கள் என்ரோல் பண்ண கோர்ஸ் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோர்ஸை நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் மார்க் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அதில் கொஸ்டின்ஸ் எப்படி நேவிகேட் ஆகும், எந்த மாதிரி நம்ம சேவ் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும், ஆன்சர்ஸ் வந்து நம்ம மாற்றி எடிட் பண்ணிக்கலாமா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணால் உங்களுக்கு கிளியர் ஆகும். கம்பல்சரியாக நீங்கள் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணலாம். ஸோ இதை பற்றியான கிளியர் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடைய லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அதை எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ டியூட்டோரியல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அதர்வைஸ் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் இந்த மார்க் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes பார்த்துட்டிங்க அப்படின்னா இட் வில் பி கிளியர் ஃபார் யுவர் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கோர்ஸ் மெட்டீரியலை தரோவாக ரீட் பண்ணுங்கள், மார்க் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஸ்வயம் எக்ஸாமினேஷனுக்கான இந்த ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஹால் டிக்கெட் ஜஸ்ட்டு 4 to 5 days பிஃபோர் ரிலீஸ் பண்ணுவாங்க NTA வெப்சைட்டில். ஸோ அதுக்கப்புறம் ஸ்வயம் எக்ஸாமினேஷனுக்கு ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் அப்டேட்ஸ் இருக்குங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுடைய கோர்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. We will meet in next video. Thank you so much. Hi, I hope this video was useful. Keep watching KT's Techno Teach. Thank you.